எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு கமர்ஷியல் லேண்டுங்க. அதாவது எம்டி ஃப்ளாட் பார்க்க வந்துருக்குறோம். ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக பார்க்க வந்துருக்குங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அவுட்டர் பைபாஸ் இருக்குங்களா, ரிங் ரோடு. அந்த அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோட்டில் ஜங்ஷனில் இருக்குதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவிலும் ஒரு கருப்பட்டி காஃபி சென்டரும் இருக்குதுங்க. ஸோ நல்ல முக்கியமான ஒரு ஜங்ஷன் தாங்க. உங்கள் பார்த்தா தெரியும் அங்கே எவ்வளோ கார் நிற்குது பாருங்க அந்த கருப்பட்டி காஃபியில். ஸோ அதுமாதிரி ஆன் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் ஒரு கண்டினியூஸாக போயின்னு இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு பிஸியான ரோடு தான். ஸோ அப்படி ஒரு பிஸியான ரோட்டில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது சென்னையிலேருந்து அப்படியே திருவண்ணாமலேருந்து அவுட்டரில் வந்துடலாங்க. இந்த லாரி வருது இல்லைங்களா, இந்த சைட்லேருந்து சென்னையிலேருந்து வர ரோடு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக பெங்களூர் போகலாங்க. அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்து இந்த வழியாக பெங்களூர் போகலாம். அதே போல் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது திருக்கோவிலூர், கடலூர் இது மாதிரி போகலாங்க. ஸோ இந்த ரோட்டில் தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜும் இருக்குது. ஸோ ஒரு 3 ரோடு ஜங்ஷனாக வச்சுக்கலாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் தான். உங்களுக்கு பாருங்கள், இப்போ நான் பேசிட்டு இந்த டைமிங்லேயே எவ்வளோ ட்ராவல்ஸ் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்லா ரன் ஆகிடும், மூவ் ஆகிடாங்க. ஒரு பிஸியான ரோடு தான். அப்படி ஒரு பிஸியான ரோட்டில் தான் இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மலையோட வியூவும் பாருங்களேன், ஒரு நல்ல வியூவில் இருக்கும். இப்போ இந்த கருப்பட்டி காஃபிக்கு மேலே தெரியுது பாருங்க, அது மலையோட வியூங்க. ஸோ நம்மளுக்கு மலையோட வியூவில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இருக்குன்றது இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஆப்டாக இருக்குங்க. அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கருப்பட்டி காஃபி இருக்குது, இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குதுங்க. ஒரு சில சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பங்க் ஷாப் அங்கே தான் இருக்குது, அவ்வளோதான். பங்க் கடைங்க பார்த்தா அங்கே இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு நான்வெஜ் ஹோட்டல் வச்சிங்கன்னா இந்த சைடில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ஆப்டாக இருக்குங்க. ஸோ ஒரு வாங்கிட்டு இந்த இடத்த வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்டாக இருக்கும். இது ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. கல் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதுதாங்க. அது நிறவிட்டு ஒரு க்ளீன் பண்ணிட்டு இது கல் போட்டிருக்காங்க. அது இப்போ செடி முளைஞ்சி வந்துருக்குது. இதில் இந்த உள்ள தெரியுது பாருங்க, உள்ள கல் இந்த மரத்தை கீழே அது வரைக்கும் வருங்க ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 30, லென்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 135 வரும். மொத்தம் ஒரு 4050 ஸ்கொயர் ஃபீட் அரௌண்ட் இருக்குதுங்க அதில். ஸோ எனக்கு ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டு பத்தாது, எனக்கு கொஞ்சம் டபுளாக இருந்தால் பரவாயில்லனா கூட அதுக்கும் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு 8000 ஸ்கொயர் ஃபீட்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் அவங்க வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்க சேல் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. இன்கேஸ் அவங்க கேட்குற ப்ரைஸ் அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போஸ் எனக்கு இடம் பெருசாக வேணும், அந்த ப்ரைஸ் ஓகேன்னா நீங்கள் 2 சேர்த்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியும் அதில் வேல்யூவில் இருக்குது, ரெண்டுமே அவங்களுக்கு தான். ஸோ ப்ராப்பர்ட்டி வேணும்னா நீங்கள் ரெண்டுமே எனக்கு வேணும், அவங்க சொல்ல ரேட் எனக்கு ஓகேன்னா நீங்கள் அதை ரெண்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ப்ரெசென்ட்டில் அவங்க வந்து ஐடியா பண்ணியிருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான், இந்த ஒரு பிளாட் தான். 30க்கு 135, 4050 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வருதுங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு ஜங்ஷன்றதுனால, மெயின் ஜங்ஷன்றதுனால இந்த சைடில் வந்து ஒரு நெல்லை கருப்பட்டி காஃபி மட்டும் தாங்க இருக்குது. அதே ஒரு சிறுதானிய உணவு மாதிரி. இங்கே ஒரு என்வி ஹோட்டல் எதுவும் கிடையாதுங்க. இப்போ அவுட்டரில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேறு ஒரு என்வி ஹோட்டலில் தான் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுங்க. ஸோ அதுக்கு ஆப்டான பிளேஸ் தான் இது. கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுனில் இருக்க மாதிரி இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றுற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு இது கொஞ்சம் ஹைட் ஏற்றுற மாதிரி இருக்கும், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ எனக்கு ஒரு பிஸ்னஸாக வாங்கி போடணும், ஒரு ஹோட்டல் பண்ணணும், ஒரு ஜங்ஷன் எனக்கு இடம் வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாகவே இருக்குங்க. ஏன்னா ஜங்ஷனில் இப்போ இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவுட்டர் ரிங் ரோட்டில். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போதைக்கு இப்போ அவைலபிளில் இருக்குது. ரெண்டாவது, எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபியூச்சரில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு இமீடியட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வாங்கிட்டு எனக்கு ஒரு இதை பற்றிக்கு வாங்கிறேங்க, தற்சமயத்துக்கு வாங்கிட்டேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல டெவலப் ஆகுங்க. ஸோ ஒன்ஸ் இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்சில் நீங்கள் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்க இதுலேருந்து. ஸோ அதுக்கு ஏற்ற இடம் தாங்க இது. அதுபோல் ஹோட்டல் மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணலாம். அவுட்டரில் எனக்கு ஒரு ஷோரூம் வேணும், அது பண்ணிக்கலாம். ஒரு 2 வீலர் ஷோரூம் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது பண்ண கூட பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பேக்கரி மாதிரி கொண்டு வரலாம். ஸோ மல்டி பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து கடலூர் போகிற வழி, திருக்கோவிலூர் டு கடலூர் அப்படின்போது மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ரோடு இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து
இந்த பெங்களூர் ரோடு இது. இந்த ரோட்டில் இன்னொரு இது என்னென்னா, இந்த பெங்களூர் ரோட்டில் போனீங்கன்னா டுவர்ட்ஸ் ஒரு மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட் இப்போ இந்த பக்கம் வந்துருச்சுங்க. அவுட்டரில் வந்துருச்சு. வெஜிடபிள் மார்க்கெட்டும் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் லாரி போகிற வரல, இந்த போக்குவரத்தில் இந்த பக்கம் தான் இருக்கும். பெங்களூர்லேருந்து வரது, இல்லை கிருஷ்ணகிரி போகிறது, பெங்களூர் போகிறது, எல்லாமே இந்த வழியில் தான் போய் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைமிங்கில் எவ்வளோ வண்டி வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுது இந்த ரோட்டில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ரோடு தான். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வெஹிக்கிள்ஸு இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு பிஸ்னஸுக்கு ஏற்ற இடம் தாங்க இது. ஸோ ப்ராப்பர்ட்டி ரேட்டு மற்ற டீலர்ஸ் வேண்டவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணால் அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ரேட்டில் நாங்கள் அதை சேல் பண்ணி கொடுப்போங்க. ப்ராப்பர்ட்டி வேண்டவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.